அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு 2 வாரமாக வீடியோ பண்ணுறது கிடைக்கல. ஊருக்கு போயிட்டு மறுபடியும் நான் இங்கேயும் வந்து சேர்ந்துட்டேன். இதுக்குள்ளே வந்து பல அப்டேட்ஸ் வந்துச்சான்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் தான். பிகாஸ் அவ்வளோ வரலை. ஆனால் இன்னைக்கு இந்த நாளில் வந்து ஒரு 2-3 அப்டேட்ஸ் விட்டுருக்காங்க. இன்றைக்கூட நேற்று சேர்த்து லைக் படத்துலையும் சரி, இப்போ வந்து டிசி அப்படின்ற ஒரு படம் நம்ம லோகேஷ் அண்ட் வாமிகா கபியோடைய நடிப்பில் வெளிவர போகும் படம் தான் டிசி. ஸோ லைக்லேயும் நேற்று ஒரு சிங்கிள் எனக்கு என்ன யாரும் இல்லையோடைய ப்ரோமோ கட் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் நாங்கள் வீடியோ பண்ணோம். அண்ட் பட் இப்போ நான் பார்க்க போகிற டிசியோடைய இந்த கிளிம்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறேன். அந்த பாட்டோடைய பேருன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு கிளிம்ஸ், அது என்னது பாட்டான்றதுலாம் தெரியும். ஜஸ்ட் 1 minute and 38 seconds தான். ஸோ பிளாடி வேலண்டைன் அப்படின்ற ஒரு கிளிம்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை வீடியோஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம அருண் மாதேஸ்வரனுடைய நம்ம டிரெக்ஷனில் நம்ம அனிருத்தோட மியூசிக்கில் இந்த ஒரு படம் வந்து வெளிவர போகுது பண்ணுறதுன்னு தெரியலை. ஸ்ட்ரெயிட்டாக அதை பார்த்துட்டு வந்து நம்ம என்ன விஷயங்கள் இது அடங்கியிருக்குன்றதை பொறுத்து நாங்கள் வந்து அடுத்த நகர்வுக்கு நாங்கள் போக போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு நோட்டாகவே வச்சுக்கிறேன், அதே நீங்கள் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் கீழே ஒரு பெல் பட்டன் இருக்குல்ல, அந்த பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினீங்க வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் டைம் உங்களுக்கு வந்து வந்துடும். இன்கேஸ் நானே வீடியோ வந்து நான் வந்து போடுற டைமை பொறுத்தா இருக்குது. பிகாஸ் இட் டிஃபர்ஸுங்க, நம்ம ஒரு டைம் படி இங்கே டைம் படியும். ஸோ நான் வந்து போகிற டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டைமுக்கு வர மாதிரி இருந்தால் அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம் மக்களே. ஸோ வாங்க, இன்னைக்கு வேலண்டைன் டேக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ இருக்கு. ஸோ ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 வாங்க. கலாநிதி மாறன் சஞ்சனா, ஓ பார்வதி, வாமிகா, சந்திரா, தேவதாஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணல சஞ்சனா இந்த ரோல்லாம். சில்க் சுமிதாவுடைய வால் ஆட்டில் பிளாடி வேலண்டைன் என்னங்க நானே ஒரு மியூசிக் அருண் மாதேஸ்வரனுடைய படைப்பு ராக்கி, சானிக் ஆயுதம். இப்போ வந்து நாங்கள் பார்க்குறது ஈவன் கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் இப்போ டிசி. இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்றது இப்போ வரைக்கும் எனக்குமே தெரியலை. நானும் தேடி பார்த்தது எனக்கு ஒரு சரியான ஒரு ஐடியாவே கிடைக்கல. பட் ஸ்டில் அதாவது அந்த இந்த ஒரு வீடியோவில் வந்து நமக்கு கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன் தருக்கு. பார்வதி, நம்ம சஞ்சனா 25 டாக் லைஃப்லேயே வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க ஏரியா கூட ஒர்க் பண்ணியிருந்தாங்க மணிரத்னம் சாருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வாமிகா கபி ஆஸ் சந்திரா. ஸோ சந்திரானால எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது வட சென்னை தான், நம்ம அன்றையா தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் இது என்னன்ற தெரியுங்க, இந்த ஓவரால் இது வந்து லைக் இட்ஸ் டு அ ரெட் லைட் ஏரியாவா இல்லை லைக் ப்ராஸ்டிடியூஷன் சம்திங், ஐ டோன்ட் நோ ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் தட். பட் ஸ்டில் அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குது. அண்ட் அதுக்கு வந்து நம்ம ஹீரோவாக நம்ம லோகேஷ் வந்து ஒரு ஹீரோயிசம் மெட்டீரியலாக இந்த இடத்துல இருக்காரு. ஸோ ஹீஸ் ஒன் ஹூ இஸ் சேவிங் த கேர்ள்ஸ்ன்ற மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஆரம்பத்தில் அவங்க வந்து மைக்கில் பேச வந்தாங்க. அண்ட் எண்டிங்கில் வந்து அது இந்த அப்படியே லிப்ஸ் அப்படின்னு அப்படியே தடைச்சிட்டு அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ராரான வயலன்ஸ் சீன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து விஷிங் யூன்றப்பவே கழுத்தறுத்து ஒரு வேலண்டைன் டே இப்படியெல்லாம் கொண்டாடணுமா? ஆமாம், அது லோகேஷ் வந்து நமக்கு தருவார். அண்ட் ஸ்டில் இந்த ஒரு கிளிம்ஸுக்கான போஸ்டரும் கூட சுற்றி கன்ஸாகவும் இடையில இந்த ஹார்ட் ஷேப்பாகவும் தான் இருந்துச்சு. ஸோ வயலன்ஸ் இன்க்ளூடிங் லவ். And I don't know how it's gonna work with the audience. And அருணோடைய படைப்புகள் வந்ததுலே நான் எல்லா மூவிஸையும் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவரோடைய லைக் எனக்கு கேப்டன் மில்லர் தான் எனக்கு அவ்வளோவா ஒரு ஐடியாவே இருக்குல்ல. கேப்டன் மில்லருடைய என்னமோ தெரியலை, அந்த படம் நல்ல படமாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அது சரியாக எனக்கு பேச்சப் ஆகலை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ராக்கியும் நல்லா இருந்துச்சு.
நான் பார்த்தது தான் சானிக் ஆயுதம் தான். சானிக் ஆயுதம் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ். அண்ட் இப்போது இந்த படங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜானரில் வச்சு இப்போ நாங்கள் வந்து இப்படியான விஷயங்கள் உள்ள இறங்கி வந்து நாங்கள் பார்க்க போகிற ஒரு ஆங்கிளே வேறு மாதிரி இருக்க போகுது. அண்ட் லோகேஷ் இதில் வந்து ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு. இந்த கதை அம்சம் எப்படி அமைய போகுதுன்னு தெரியலை, அவ்வளோதான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து மட்டும் நாங்கள் ஒரு மையப்பகுதியாக வச்சு சொல்ல முடியாத இந்த மாதிரி என்ன இது இருக்க போகுதுன்றது ப்ரெடிக்ட் பண்ணாலுமே மேபி இட்ஸ் தேர் பி சம் சேஞ்சஸ். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சஞ்சனாவுடைய அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுற டைமில் இவரும் அவங்ககிட்ட ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ வந்து தெரியும், எல்லா ஆடியன்ஸும் இப்போ மெச்சுவர்டாக தான் இருக்காங்க. அவங்க என்ன கதை எடுத்தாலும் எப்படியான விமர்சனம், எப்படியான கதைகள் எல்லாமே ப்ரீ புக் பண்ணிப்பாங்க. அவங்க படத்தை புக் பண்ணாங்களோ இல்லையோ அவங்களோட மைண்ட் செட்டை புக் பண்ணிப்பாங்க. எதிர்பார்ப்போடு போயிட்டு ஒரு விஷயத்த, அது நானுமே அப்படி தான். இப்போ நானும் ஒரு சில படங்கள் எதிர்பார்த்து பல விஷயங்கள் டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கேன். ஸோ ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் ஃபார் திஸ் மூவி. லெட்ஸ் ஹோப் இது அப்படியே வச்சிடலாம். இது என்ன நடக்க போகுன்றதை நாங்கள் முன்னாடி சொன்ன பார்த்தா ஃபியூச்சராக பார்க்கலாம். அண்ட் ஐ ரியலி லைக் திஸ் கிளிம்ஸ் வீடியோ. அதுவும் வேலண்டைன் டேக்கு இப்படியான விஷயங்களை அப்டேட்டாக தருவான்னு எதிர்பார்க்கல. அண்ட் அனிருத்தோட மியூசிக்கை பற்றி பேசவே மறந்துட்டேன். அந்த வயலினை வச்சு அவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட் நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு சட்டிலான மியூசிக் விச் கிவ்ஸ் இமோஷன்ஸ். அந்த இமோஷன்ஸ் அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. இதே மியூசிக்லேயும் சேர்த்து அது வந்து ஒரு கன்வே ஆகிற விஷயமா நான் பார்த்தேன். அண்ட் அவ்வளோதான். இதை தாண்டி உங்கள் கைக்கு நான் விடுறேன் என்ன மாதிரி விஷயங்கள் இது அடங்கி இருந்துச்சுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லி விட்டுங்க. அந்த 40 தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்து நம்ம லைக்கோடைய எனக்கு என்ன யாரும் இல்லை பாடலுக்கு ரெடியாங்க. ஸோ அந்த ப்ரோமோ கட்டுக்கும் நான் வந்து இப்போ வீடியோ பண்ணுறதா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்றது கூட எனக்கு ஐ டோன்ட் நோ. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அடுத்த எந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றியாச்சும் எடுத்து பேசுகிற இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கீழே லைக் சொல்லிவிட்டுருங்க. அதை நான் பார்த்து பண்ணேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் இது ஒரு நாட்டாக சொல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சி அதை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். உங்கள் ஹரிஹரன். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.